சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெத்த பொண்ணை கார்ல கூட்டு போறதுக்கு இப்படி திருட்டுத்தனமா வர வேண்டியிருக்குமா? ச்சே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கொடுமையெல்லாம் எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சிரமமா இருக்க மாட்டேன். ஐயோ அஞ்சலி, நான் அந்த அர்த்தத்தை சொல்லம்மா. எல்லாரும் முன்னாடியும் நீதான் என் பொண்ணுன்னு தைரியமா சொல்ல முடியாம எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு செய்யறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குமா. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. நானும் ஒன்னும் தப்பா சொல்லல. என்னாலதான் உங்களுக்கு சிரமம்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்களை இப்படி சிரமப்படுத்துறது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. அததான் நான் சொல்ல வந்தேன். இது எப்படிமா நான் சங்கடமா நினைப்பேன்? நீ பிறந்ததுல இருந்து நான் உன் கூடவே இல்லை. அதனால இப்ப நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பொண்ணு மணி, அதை இந்த ஊரறிய சொல்லி உன்னை என் கூட நான் வச்சுக்கணும். அதான் என்னோட ஆசை. அது எப்போ நிறைவேறும் தான் எனக்கு தெரியல. அப்பா, நான் ஒன்னு சொல்லலாமா? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ என்ன வேணாலும் சொல்லுமா, நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். அந்த சுந்தரம் ரொம்ப தப்பானவரா தெரியறாருப்பா. அவர்தான் கவியை கொல்ல ட்ரை பண்றாரோன்னு எனக்கு தோணுது. அம்மா, அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான டைப் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி கொலை பண்ற அளவுக்கு அவன் போக மாட்டான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து கவியை தூக்கி வளர்த்தவன். அதனால அவன் மித்ராவை எப்படி பார்க்கறானோ அதே மாதிரி தான் கவியையும் அவன் பொண்ணு மாதிரி பார்ப்பான். அப்படின்றப்ப கவியை கொலை பண்ற அளவுக்குலாம் அவன் போக மாட்டாமா. நடக்கிற இன்சிடென்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு புது ஆளு உள்ள வந்திருக்கான். அவன் தான் இத்தனை பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் காரணம். நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அஞ்சலி. ஆனா எனக்கு தெரிஞ்சு வெளியிலேருந்து யாரோ ஒருத்தன் தான் கவியை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு தோணுது. மற்றபடி அந்த மொட்டையும் அவ்வளோலாம் வருத்தலம்மா. ஏன்னா அவனுக்கு மண்டையில் முடி மட்டும் இல்லைம்மா, மூளையும் கிடையாது. அதனால அவ்வளோ கிரிமினலா அவனெல்லாம் யோசிக்க முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.